ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் நாளைக்கு, அதாவது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிய பிறகு முதன்முறையாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இவையெல்லாம் குறித்து விளக்குவதற்கு நமது மூத்த உதவி ஆசிரியர் திரு அருண் அவர்கள் நம்மிடம் இணைந்தார். வணக்கம் அருண். வணக்கம். பார்க்குறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி காமராஜரின் ஆட்சி. இப்போ காமராஜரின் ஆட்சி அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணுறதே ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். முன்னாடி திமுக ஆட்சி இருக்கும்போது பார்க்குறோம், முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் காமராஜர் ஆட்சி குறித்து கேட்டபோது நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். எஸ், அது அதோட கண்டினியூஷன் தான் இங்கே நிற்குது. எப்படி ஒரு வாழ்க்கை மாறுது, வாழ்க்கை ஒரு வட்டம்ன்ற மாதிரி எப்படி எல்லாம் மாறுது அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். திரு இளங்கோவன் அவர்கள், ஈவி.கே. இளங்கோவன் என்ன சொன்னாரு, திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியவே காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொன்னார். அப்போ செல்வ பெருந்தகை இன்னும் நம்மளோட அதிகமா சொல்றாரே அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. பலர் இது காமராஜர் ஆட்சி அப்படின்னு திரு மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டவர்லாம் அப்போ முணுமுணுப்பாக மட்டுமே இருந்தாங்க. வெளியில ட்விட்டர் போஸ்ட்லாம் வரல, ஏன்னா டிவிகேவுடன் கூட்டணின்ற விஷயம்லாம் அவங்க யோசிக்க முடியல. பட் திரு ஈவி.கே. இளங்கோவன் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு முன்பு பின்பு எல்லா டைமும் அவர் பேசிட்டு இருந்தார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ திரு ப. சிதம்பரம் அவர்கள் இந்த குறிப்பிட்ட சில நாட்கள்ல நடந்த ஆன்டி கரப்ஷனுக்கான விஷயங்கள், கரப்ஷன் இல்லாமல் நடக்கக்கூடிய அரசு துறைகளுடைய நகர்வுகள் போன்றவற்றை பாராட்டியிருக்கிறார். இப்போ வரைக்கும் நடந்திருக்கா அப்படின்னா ஆமா நடந்திருக்கு. ஆனா அதற்காக இப்பவே டூ ஏர்லியா இல்லையா, இப்பவே கால் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நான் இதை நிறைய டைம் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்கூல் திறந்துருச்சு அப்படின்னா ஜூன்ல முதல் 15 நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நோட்டு புக் ரொம்ப அழகா எழுதுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா முதல் டைமா வந்திருக்காங்க, அந்த ஒரு இதோட இருப்பாங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வேற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஹேண்ட் ரைட்டிங் மோசமாகும். அது எந்த அளவுக்கு மோசமாகுது அப்படின்றது தான் மேட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஹி இஸ் லிட்டர்லி என்ஜாயிங் ஹிஸ் டைம். அவர் அந்த தலைமை செயலகம் வரதோ, அவர் டைமிங்க்கு வராரு, டைமிங்க்கு போறாருன்றதா நமக்கு இருக்கக்கூடிய இன்புட்ஸ். ஹி இஸ் கம்மிங் ஆன் டைம், இஸ் லீவிங் ஆன் டைம். அவர் ரொம்ப இதுவே பண்றதில்ல, கரெக்டா டைமிங் போறாரு, ரொம்ப என்ஜாய் பண்றாரு. தலைமை செயலகத்துல ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பாக்குறாரு, அரசு அலுவலகம் எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறாரு. அவரு அரசின் செயல்பாட்டை முழுமையா அவர் ரொம்ப உள்வாங்கி என்ஜாய் பண்றாரு. இஸ் நியூ டு த ஃபீல்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப என்ஜாய் பண்றாருன்றத பாக்குறோம். அதன் அடிப்படையில ரொம்ப தூய்மையான ஆட்சி கொடுக்கணுன்ற அவருக்கு காசு கொள்ள அடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்காது. இது நம்ம யார்கிட்ட வேணா எழுதி கூட கொடுக்கலாம். திரு விஜய் அவர்களிடம் இல்லாத காசே கிடையாது. அவருக்கு கொள்ள அடிச்சு இதுல 1% கமிஷன் வாங்கி தான் பண்ணுன்றது கிடையாது. ஆனால் இங்க எங்க கேள்வி நிற்கும், ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு தலைவலியாக வரலாம், வராமல் இருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்படி ஒரு கிரே ஏரியா ஒன்று சொல்லணும் அப்படின்னா அது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செயின் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவர்கள எத்தனை லேயர் வரைக்கும் திரு விஜய் அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. திரு மோடி அவர்கள் இதே போலதான். அவருக்கு காசு சம்பாதிக்கணுன்ற இது கிடையாது. அவருக்கு அதெல்லாம் மொத்தமா விட்டுட்டு தான் அவரோட ஆசை அப்படின்றது அந்த சேர்ல உட்காரணும் அப்படின்னா ஊழல் கிடையாதுன்னா எனக்கு அது எதுக்கு, எனக்கு வேணும், என்னோட மெயின் ஆசையே அந்த சேர் தானே, நான் ஆட்சி செய்யணுன்றது தானே, நான் நேருன்ற ஒருத்தரை பீட் பண்ணுன்றது தானே, நான் அந்த சேர்ல அந்த நேருன்ற அந்த சேலஞ்சை பீட் பண்றதுக்காக எதை வேணா தியாகம் பண்றேன்ட்டு தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ரொம்ப வருஷமா இருக்காருன்றதை பார்க்கிறோம். அவருடைய சக்சஸ் என்ன அப்படின்னா அவர் எந்த லேயர் வரைக்கும் கரப்ஷன்ஸை கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவரோட கேபினெட்ல இல்ல, அவருடைய சிஎம்ஸ், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிஎம்ஸ்ல இல்ல, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிஎம்ஸ் உடைய கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்ல இல்ல, இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஆனா எம்ஓஎஸ் கீழே, அதாவது அவருடைய பிஜேபியிலேயே இருக்கக்கூடிய சிஎம்ஸ் உடைய கீழே இருக்கக்கூடிய எம்ஓஎஸ், அங்கெல்லாம் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் பல ஸ்டேட்ல இருக்காங்க, அந்த எம்ஓஎஸ் கீழே, கிளர்க்கு கீழே, அதெல்லாம் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு நீங்க உளவுத்துறை ஆளை போடுவீங்கன்னு நான் கேட்கிறேன். அது கஷ்டம். ஸோ எந்த அளவுக்கு கீழே போகுது, எந்த அளவுக்கு செய்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு உத்தரகண்ட்ல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஆளு, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இங்க இருக்கிற கலெக்டர் போல அங்க இருக்கிறவங்க, லோக்கல் இருக்க அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய மாநில ஏதோ ஒரு ஆணையம், அந்த ஆணையத்தோட துணைத் தலைவர், இவங்க ஒரு லேண்ட், அதெல்லாம் உங்களுக்கு பிஜேபி ரூல் ஸ்டேட்ல ஸ்கேம் அப்படின்னு அது உங்களுக்கு எத்தனை விஷயத்தை அண்டர் கண்ட்ரோல். ஏன்னா உங்களுக்கு இந்த சொசைட்டி முழுக்க கரப்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரினா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சிம்பிள், நம்ம ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் சிலிண்டர்ல ஒரு சின்னதா வீட்டுக்குள்ளேயே இன்னொரு கணக்கை வரைஞ்சு அதுக்காக இன்னொரு சிலிண்டர் வாங்குவோம். அதாவது
இருக்கக்கூடிய ரூல்ல லூப் ஹோல், அதுல நம்ம ஒன்றும் கொள்ளடிக்கல, ஆனா இருக்கக்கூடிய ரூல்ல லூப் ஹோல் வாங்குறோம் அப்படின்றத பாக்குறோம். இங்க எத்தனை பேர் பாப்புலேஷன்ல வந்து அவங்க வந்து பிசியா இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து எம்பிசிக்கான சர்டிபிகேட் சின்ன லூப் ஹோல காமிச்சு வாங்கியிருப்பாங்கன்றத ஜாதி பேர்ல சின்ன வித்தியாசம் இருக்கும், அதை வச்சு எம்பிசி வாங்குவாங்க அப்படின்றத பாக்கணும். எத்தனை பேர் எம்பிசில இருந்து எஸ்சி எஸ்டி வாங்குறாங்கன்றத பாக்குறோம். சின்னதா அவங்க அப்பா அம்மால ஏதாவது ஒரு கேஸ்ட் இது மாதிரி இருக்கும், அதை வச்சு வாங்குவாங்கன்றத பாக்குறோம். இது ஒரிஜினலா பட்டியலினத்தவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகை, இது ஒரிஜினலா எம்பிசி கிடைக்க வேண்டிய சலுகை. ஆனா லைட்டா லூப் ஹோல், தாத்தா இவங்களா இருப்பாங்க, அப்பா இதுவா இருப்பாரு, வேற வேறையா இருக்கும். எப்படி மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடிய சின்ன ஓட்டையை பயன்படுத்தி அது அனுபவிக்கிறோம். நம்ம சத்துக்கே நம்ம லெவலுக்கே ரேஷன் கடையில ஆரம்பிச்சு ஜாதி சர்டிபிகேட் வரைக்கும் பண்றோம் அப்படின்னா, சின்ன திட்டங்கள் வரைக்கும் திமுக காரரை காக்கா பிடிச்சா இது பண்ணலாம், பிஜேபி காரரை காக்கா பிடிச்சா இது பண்ணலாம், அதிமுக காரரை காக்கா பிடிச்சா இது பண்ணலாம், டிவிகே காரரை காக்கா பிடிச்சா இது பண்ணலாம், காங்கிரஸ் காரரை காக்கா பிடிச்சா இது பண்ணலாம்னு ஒன்னு யோசிச்சு இவங்ககிட்ட மூவ் பண்ணா இது பண்ண முடியும், இவ்வளவு ரூபா கொடுத்தா இவங்களுக்கு பண்ண முடியும், தட்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ஆள் கிட்ட பேசினா முடியும், அதுவும் வெப்சைட்டை தாண்டி பண்ண முடியும். நம்ம லெவலுக்கு யோசிக்கும் போது அரசியல்வாதிகள் அவங்க லெவலுக்கு யோசிப்பாங்க, அது லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுன்ற மாதிரி தான். சொசைட்டி எப்படியோ அதோடைய பிரதிபலிப்பு தான் இருக்குன்றப்போ முடியாது. அப்படி இருக்க தமிழ்நாட்டுல வந்து மொத்தமா நிப்பாட்ட முடியுமானா 15 நாள்ல பண்ணிருக்காரு, 20 நாள்ல பண்ணிருக்காரு, 45 நாள்ல பண்ணிருக்காரு, 60 நாள்லயும் பண்ணிடுவாரு, 75 நாளையும் பண்ணிடுவாரு, 100 நாளையும் பண்ணிடுவாரு. ஆனா இது எத்தனை நாளைக்கு பண்ணுவாரு? அந்த ரொட்டேஷன் எத்தனை நாளைக்கு அதை அப்படியே போக முடியும்? இந்த பேட்டர்ன், இந்த ரொட்டீன் எத்தனை நாளைக்கு திரு விஜய் அவர்களால் கொண்டு போக முடியும்? எல்லா நாளும் ஃப்ரெஷரா இருக்க முடியாது. இருந்துட்டா பெரிய விஷயம். இருந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்றாரு, அவ்வளவுதான் மேட்டர். இவர் வந்து இப்போதைக்கு எங்கேயும் இல்லைன்ற மாதிரி இருக்கு. இது எவ்வளவு தூரம் இதாகுது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா வரதான் போகுது. லா ஆஃப் ஆவரேஜஸ் சொல்லுவாங்கல்ல, எத்தனை நாளைக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், அது கஷ்டம். எவ்வளவு தூரத்துல அணை போட்டு கட்டுப்படுத்துறார், அந்த பழி இவர் மேல் வராமல் இருக்கு அப்படின்றதுதான் தி ரியல் கேம். எஸ் சார். இப்போ அடுத்து பார்க்குறோம், நாளைக்கு வந்து நாடாளுமன்ற மான்சூன் செஷன் வந்து தொடங்க இருக்கிறது. இப்போ மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து கேஷுவலாக சொன்ன ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு விளையாட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் வந்து நாளைக்கு ஜந்தர் மந்தர்லேருந்து பார்லிமெண்ட் வரைக்குமே பேரணி செல்ல திட்டமிட்டு, அதாவது ஆப்ரேஷன் 20 அப்படின்னு போட்டோம். எதையை நோக்கி செல்கிறது அந்த டெல்லி? இந்த சிஜேபி அப்படின்றது டைரக்ஷன் லெஸ் அப்படின்றதுல இருந்து மல்டிபிள் டைரக்ஷனை நோக்கி நகருதுன்னு பார்க்குறோம். நீட் பேப்பர் லீக்குக்காக இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த அமைப்பு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது நீதிபதி வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, நீதிபதி வாயிலிருந்து வந்த வார்த்தையை வைத்து அமைப்பு அப்பா அந்த மொமெண்டம் அப்படியே இளைஞர்கள் டக்குன்னு நீட் இஷ்யூ வந்தோடனே நீட்ல வந்து அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து நாங்க இது பண்ண போறோம் அப்படின்னு கிளம்பி ஃபாரின்ல இருந்து வந்த அபிஜித் திப்கே அவரு இது இந்தியால வந்து சைனாக்கு நெருக்கமாக இருந்தவர், அமெரிக்காவின் ஆதரவை பெற்றவர்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே பல பழிகளை சுமர்ந்த, பிஜேபி ஆட்சியிலும் க்ளோஸாக இருந்திருக்கிறார், சண்டையாகவும் இருந்திருக்கிறார், பல விஷயங்கள் இருந்திருக்கார், ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சனாவே இருந்திருக்கக்கூடிய சோனம் வாங்சுக் அவருடைய தலைமையை எடுத்து அந்த இதை பண்றாங்க. இதுல வந்து அவர் சேர்ந்தாருன்னு தான் பாக்குறோம். முதல்ல இவர் அபிஜித் கே தான் பண்ணாருன்னு பாக்குறோம். ஸ்டார்டிங்லயே மத்திய அரசு இவரோட பஞ்சர் பண்ணிட்டாங்க. என்ன நினைச்சாரு, இவர் அமெரிக்கால இருந்து வரும்போது ஏர்போர்ட்ல வச்சே இவரை சிறைக்கு பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னாங்க. போலீஸ் என்ன பண்ணிச்சு, அங்க போயிட்டு இவருக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து இவர் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு இடத்த கொடுத்து டைம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. இது இவர் எதிர்பார்க்கல. முதல் நாளே கொஞ்சம் சீனாய் யாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த வழக்கமான இந்த போஸ்ட் எல்லாம் தெரியுமா, இந்த போஸ்ட் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவரை உருவெடுத்துடலாம், இந்த இடத்துல அரசியல் தலைவர் எல்லாத்தையும் ஒரு புரட்சி ஏற்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே இல்லை, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எவ்வளவு கூட்டம் கொடுத்து பார்ப்போம், ஃபுல் ப்ரொடெக்ஷன். போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் வீடியோ கேமரானுக்கு ஐஎஸ்ஐ அனுப்புவாங்க. அந்த வீடியோ கேமராமேன் எல்லாம் அனுப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. உடம்பா பாடியில ஃபுல்லா இதை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணாங்கன்றத பாக்குறோம். காலியா எத்தனை நாள் இருந்தது பார்த்தோம். கிரிக்கெட் விளையாண்டாங்க. ஒரு பக்கம் சோனம் வாங்சுக் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாரு, மறுபக்கத்துல வந்து பார்த்தோம்னா அபிஜித் திப்கே வந்து வித்தியாசமா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்றத பார்த்தோம். அவர் அந்த இது டோட்டல் ப்ரொடெஸ்ட் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் லெஸ்ஸா இருந்தது அப்படின்றத பார்க்கிறோம். இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீட் விஷயத்தில் நடந்தது தவறா? ஆமா, தவறு. நீட் விஷயத்துல வந்து மத்திய அரசு பொறுப்பேற்கணுமா? ஆமா, பொறுப்பேற்கணும். ரெண்டாவது எக்ஸாம பெர்ஃபெக்டா பண்ண முடிஞ்ச மத்திய அரசு ஏன் முதல் எக்ஸாம பண்ணலன்றது சீரியஸ் கொஸ்டின் டு பி ஆன்சர்ட். எப்படி ஆன்சர்ட்? திரு தர்மேந்திர பிரதான் அவரை உடனடியாக தூக்கக்கூடாது. முதல்ல he need to be punished with severe actions. எப்படி? அவர் வந்து முதல்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் அவர் தான் தீர்வு கண்டுபிடிக்கணும். இனிமே இந்த நாட்டுல வந்து லீக்ன்றதே நடக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஆர்மியால பண்ண முடியும் அப்படின்னா இந்த பியூரோக்ராட்ஸால முடியாதா? ஏன் பியூரோக்ராட்ஸால முடியாது? அரசு சம்பளத்தை வாங்கக்கூடியவங்க தான் பியூரோக்ராட்ஸ், அரசு சம்பளத்தை வாங்கக்கூடியவங்க தான் ஆர்மி.
ஆர்மி எவ்வளவு சூப்பரா பண்றாங்க, ஏன் இந்த அதிகாரிகளால் முடியல, ஏன் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால முடியல? NTL இருக்கக்கூடிய குளறுபடிகள் யாரு? அந்த பழைய பாபுஸ் தான் இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்களா? பாபுஸ்னா யாரு? கவர்மெண்ட் சர்வன்ஸ். அவங்களே தான் இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்களா? அவங்க இன்னும் அந்த காலத்து சிந்தனையிலே உட்காந்துக்கிட்டு டேபிள்ல இது பண்ணிருப்பாங்களா? ஸ்ட்ரிக்டான லாஸை கொண்டு வர மாட்டாங்களா? இது போல கிராக் டவுனை பண்ணணும். அவர் பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு. அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அவர் ரிலீவ் ஆயிக்கட்டும். அவர் சும்மா எல்லாம் போக கூடாது. இவங்க போராட்டம் பண்ணதுனாலேயே மோடி அவர்கள் நீக்கம் வந்திருக்காரு. என்னுடைய நம்ம எல்லாருடைய காதுல வரக்கூடிய தகவல், என்னோட யூகம் உட்பட எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடி கேபினட் ரீஷஃபிள் நடந்திருக்க வேண்டியது, ஆனால் நடக்கல. காரணம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க இப்படியும் மோடி அவர்களுடைய கேபினட் ரீஷஃபிள் ஜூன்ல தான் நடக்கும். டெம்ப்ளேட் இப்படிதான் 2017 இந்த டைம் தான் நடந்தது. 14 ஆட்சிக்கு வந்தாரு, 17 நடந்தது. அப்புறம் வந்து யூபி எலெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி பண்ணாங்க. ஏன்னா மனோகர் பாரிக்கர் வந்து கோவால சிஎம் ஆனப்ப சின்னதா ஒரு மினி இது நடந்தது. பட் மேஜர் இது 2017 முதல் முறையாக ஜூன்ல நடந்ததுன்றது பார்த்தோம். 2016 இதுல 2019 பார்த்தோம் அப்படின்னா திருப்பி பிரதமராக பதவியேற்ற பிறகு 2021 இந்த திருப்பி வந்து அமைச்சரவை மாற்றம் நடந்தது. திரு எல் முருகன் வந்து MOS ஆனார்ல, அந்த டைம் பார்த்தோம்னா கரெக்டா யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி 2.5 வருஷம் மார்க் பண்ற மாதிரி, 2 வருஷம் மார்க் பண்ற மாதிரி அந்த டேர்மோட மிட்ல கரெக்டா மாத்துவாங்க. அது போல இப்போ ஒரு ரொட்டீன், இந்த டேர்மோட மிட் இதுதான். இப்பதான் பதவி அந்த ஒரு சேஞ்ச் நடக்க வேண்டிய டைம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தர்மேந்திர பிரதானை நீக்குங்க அப்படின்னு. ஒருவேளை அது கரெக்டா நடந்ததுன்னா, நாங்க போராடுறதுனாலதான் நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னு, நீங்க இல்லப்பா அது நாங்க டைமே மாத்திக்கிறோம் அப்படின்ட்டு இவர்கள்னால தர்மேந்திர பிரதானுடைய சாக்கிங், சோ கால் ரிமூவல் வாஸ் டிலேட். இல்லைன்னா தானா நடந்திருக்கும். இவங்க பண்ணதுனால நீங்க சொல்லி பண்ணணும் இல்ல, நான் ஐ வில் சூஸ் மை ஓன் டைம், என்னோட ஓன் டைம் நான் தான் சூஸ் பண்ணுவேன், நீங்க இது பண்ண முடியாதுன்னு தள்ளி வச்சிருக்காரு மோடி. இதுல இங்க நடக்க வேண்டிய ப்ரொடெஸ்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. காங்கிரஸ் வந்து இந்த இடத்துல சோனம் வங்சுக் ஃபாஸ்டிங் இதானதுக்கு அப்புறம் தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான லைன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் எங்கேயும் டைரக்ட் சப்போர்ட் கொடுக்கல. ஏன்? இதுவும் மோடி அரசுக்கு எதிரானது தானே. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அவர்கள் வந்து தங்களுக்கான அரசியல் இல்லாமல் கெஜ்ரிவால் போன்றவர்கள் ஸ்கோர் பண்றாங்களோ, நம்ம எதுக்கு கெஜ்ரிவால் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு திரு ராகுல் காந்தி நினைக்கிறார். ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து டோட்டலி வந்து உங்களுக்கு ஃபாரின் விஷயங்கள் ஃபண்டடு, இந்த நபர்களுக்கான ஃபாரின் லிங்க், இது போன்ற கான்ஸ்பிரசி தியரிஸ் ஒரு லைன் பார்க்கும்போது அதுல டைரக்ட் லிங்க்ல இதே போன்ற விஷயங்கள் வருது திரு கெஜ்ரிவால் தான். கெஜ்ரிவால் கூட வேலை செஞ்சவர் தான் அப்ஜித் திப்கேன்றதை பார்த்திருக்கோம். முதல்ல இருந்தே ஒரு ஆன்டி மோடி. இப்போ இல்ல, இப்ப திடீர்னு ஞானோதயம் வந்து இந்த காக்ரோச்னு சொன்னதுக்கு அப்புறமோ, நீட்னு சொன்னதுக்கு அப்புறமோ இல்ல. 2020 உமர் காலிதுக்காக பேசினவர். அதுக்கு முன்னாடி அப்சல் குரு பயங்கரவாதிக்கு ஆதரவாக போட்ட போஸ்ட் எல்லாம் வந்து பழைய போஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்திருக்கோம். சோ இவருடைய சிந்தனை அப்படின்றது முதல்ல இருந்தே நக்சலிச, அர்பன் நக்சலிச சிந்தனையா தான் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். 2020 நடந்த டெல்லி ரயட்ஸ் அப்போ உமர் காலிதுல இருந்து எல்லாத்துக்கும் அந்த டைம்ல உமர் காலித் எரால இருந்து உங்களுக்கு 2020 டைம்ல இருந்து எல்லாமே பார்த்திருக்கோம். அவர் வந்து வேற சைடு எடுத்திருக்காரு அப்படின்றது இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். இங்க எழுப்பக்கூடிய விஷயங்கள், காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கலன்றது ஒரு பாயிண்ட். கெஜ்ரிவால் போன்றவர்கள், இந்த யோகேந்திர யாதவ் போன்ற சிந்தனையாளர்கள், இவர்கள்லாம் ஆதரவு கொடுக்கறது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல இப்ப எழுந்திருக்கக்கூடிய முழக்கங்கள் ஆரம்பிச்சது நீதிபதியுடைய காக்ரோச் கமெண்ட்ல. கோரிக்கை முழக்கம் இந்த ப்ரொடெஸ்டுக்கு தர்மேந்திர பிரதான் நீட் விஷயத்துக்காக நீக்கணும் அப்படின்றது இப்ப எங்க வந்து நின்று இருக்கு. உங்களுக்கு வந்து ஆர்டிகல் 370 நீக்கினதை திரும்ப பெறணும், ஆர்டிகல் 370 மீண்டும் கொண்டு வரணும், ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும். நீங்க ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்ற மீன் தான் இந்த இடத்துல வந்து நிக்குது. உங்க ப்ரொடெஸ்டோ நீட்டுக்கு, உங்களுக்கு வந்து குஜராத்ல இருக்கிறவங்க, மத்திய பிரதேஷ்ல இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, கர்நாடகாவில் இருக்கிறவங்க, அஸ்ஸாம்ல இருக்கிறவங்க, மணிப்பூர்ல இருக்கிறவங்க, டெல்லியில உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக பேசுறது, ஜம்மு காஷ்மீர் கூட எல்லா மாநிலங்களுக்காக பேசுது. ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 கொண்டு வரணும் மீண்டும். அங்க திருப்பி வந்து 2 நாட்டுல 2 சம்விதான், 2 அரசமைப்பு, 2 கொடி, 2 இது இருக்கலான்ட்டு நாட்டுக்குள்ளே சிறிய பிரிவினை வைத்திருந்து மத்திய அரசால ஒரு அமைதியை கூட கொண்டு வர முடியாத அளவிற்கு பிரச்சனையும் இருக்கும், சொல்யூஷனும் கொண்டு வர முடியாதுன்ற ஒரு செக்மெண்ட் வச்சிருந்த 370 நீக்கினது ஒரு நாட்டிற்கான அடிப்படை விஷயம். தலை பிரச்சனை, தலையாய பிரச்சனை, அந்த பிரச்சனை நாட்டினோட தலையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதையவே சரி செஞ்சாங்க. அதை கொண்டு வரணும்னா இவங்க நோக்கம் என்னவா இருக்கிறது, இவங்க குரல் யாராகதாக இருக்கிறது. பாகிஸ்தானோட குரல் இது. ஆர்டிகல் 370 திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றது பாகிஸ்தானோட குரல். இவங்க மெஹபூபா முஃப்தி போன்ற அந்த பிரிவினைவாத சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் இந்தியாவில தான் இருப்போம், இந்தியாவோட பணம்லாம் எல்லாம் எங்களுக்கு வேணும், ஆனா இந்தியாவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, நாங்க தான் ஆளுவோம் அப்படின்ற இது, அதெல்லாம் முடியாது பாஸ் அப்படின்றதுதான் நாட்டு மக்களுடைய சிந்தனை. இவங்க எந்த சைடுல இருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஃபார்ம் ப்ரொடெஸ்ட் அப்போ எழுப்பப்பட்ட கோரிக்கைகள் வேற, எழுப்பப்பட்ட முழக்கங்கள் வேற.
எழுப்பப்பட்ட முழக்கங்கள் இருக்குல்ல, அந்த சர்ச்சைக்குரிய முழக்கங்கள், கால்சா கொடியை வந்து செங்கோட்டையில போய் ஏற்றிய போது எழுப்பப்பட்ட குரல்கள், அந்த குரல்கள்லாம் வந்து இப்போ இங்க ஒலிக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். ஆசாதி அப்படின்ற முழக்கம் இது வந்து JNU ப்ரொட்டஸ்ட்ல பண்ணிருப்பாங்கன்றத பார்த்திருப்போம். ஜம்மு காஷ்மீர்ல ஜென்ரலாவே இருக்கக்கூடிய விடுதலையாமா, இவங்களுக்கு என்ன விடுதலை வேணும், அதை தான் இதையும் சொல்லியிருக்காரு. சோனம் வாங்சுக் எழுதியிருக்கிற கைப்பட எழுதின லெட்டர், மருத்துவமனையில எழுதியிருக்க லெட்டர், இது 2வது சுதந்திர போராட்டமாமா. அதாவது இவர் காந்தி, இவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அழைக்கிறது போல ப்ரொஜெக்ட் பண்றார் அப்படின்றத பார்க்கிறோம். இது எங்க போய் நிக்குது அப்படின்னா, இவங்களோட அல்டிமேட் இது மோடியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது தான். நேபாள நடந்தது, பங்களாதேஷ் நடந்தது, இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரு. ஆனா ராகுல் காந்தியோட அந்த இதை வந்து ராகுல் காந்தி இது ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் வந்து திரும்பி இருக்கு. இவங்கெல்லாம் அதே போன்ற விஷயத்தை எடுத்திருக்காங்க. நேபாள நடந்ததும் பங்களாதேஷ் நடந்ததும் அந்த நாட்டு மக்கள் இப்ப எப்படி சஃபர் பண்றாங்கன்றது தெரியும். யூனஸ் போன்ற ஒரு நபர், அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் பெரிய இவரு நோபல் பரிசு பெற்றவர் அப்படி இப்படின்னு இதே போல அங்கேயும் வந்து ப்ரொஜெக்ட் செய்யப்படுபவர். அவர் தலைமையில தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ட்டு ஆட்சி அமைச்சாங்க. மாணவர்கள் போராட்டம், ஆனா இவர் தலைமை ஏற்பாருன்னு. எப்படி ஒரு 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 கோமாளி ராஜ்யம் நடந்தது அப்படின்றத பார்க்கிறோம். அவங்க வந்து அந்த நாட்டை வந்து வெசல் ஸ்டேட் ஆஃப் யூஎஸ் அப்படின்றது போல ஒரு அடிமைத்துவ நாடாக மாற்றிவிட்டார்கள். பக்கத்து இரு நாடுகளான சீனாவையும் இந்தியாவையும் பகைத்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட விஷயத்துல இறங்கியது யூனஸ். டோட்டல் கொலாப்ஸ். யூனஸ் கிளம்பி இப்போ வேற ஆட்சி வந்திருக்கிறது. இந்த ஆட்சி அமெரிக்காவுடனும் சைனாவுடனும் பேலன்ஸ் பண்ணுகிறது. இவங்களோட அடிப்படைவாத சித்தாந்தத்தின் காரணமாக இந்தியாவுடன் வந்து அந்த உறவை வந்து பேணலாம். ஆனா சைனாவுடன் மீண்டும் பழையபடி நெருங்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். BNPயோட பார்ட்டி. நேபாள் எப்படி நடந்திருக்கு, இந்தியா வந்து பார்த்துட்டு போனாலும் சைனா அமெரிக்காவுடனான நெருக்கம் அவர்களுக்கு அதிகமா இருக்கிறது. சைனாவுடன் உறவு சரியாக இல்லை. இந்தியாவின் சைனாவை பகச்சிக்கிட்டு எப்படி நேபாளால நல்லா இருக்க முடியும்? கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம். அமெரிக்கா தூரத்துல இருந்து உசுப்பு வேணா உசுப்பு ஏற்றிடுவாங்க, ஒழுங்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. 2 நாடும் கொலாப்ஸ் ஆகிற நிலைமையில அவங்க உள்நாட்டுக்குள்ள பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் இருக்கிறது. அது போல அண்ட்ரஸ்ட் இந்தியாவில் வரணுமா அப்படின்றது பாயிண்ட். இவங்களோட நோக்கங்கள் மிகவும் தவறான நோக்கங்களாக இருக்கிறது. ஒரிஜினலான நோக்கத்திலிருந்து திசை திரும்பி விட்டார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இவர்கள் இந்த நோக்கத்தை வைக்காமல் போராடாமல் லைட்டா மேலோட்டம் ஒரிஜினல் ப்ரொடெஸ்டாக இருந்திருந்தால் வேற கேம். ஒரிஜினல் தர்மேந்திர பிரதானே மாறி இருப்பார். இந்த இடத்துல டோட்டலா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா ஹசாரே ப்ரொடெஸ்ட் அப்போ என்ன நடந்தது? காங்கிரஸ் லத்தி சார்ஜ் பண்ணது. பாபா ராம்தேவ மேடையில ஏறி டெல்லி போலீஸ் அன்னைக்கு லத்தி சார்ஜ் பண்ணாங்க. போராடிய மக்கள் லட்சக்கணக்கானோர், நிர்பயா ப்ரொடெஸ்ட் அப்ப போராடிய மக்கள் ஆயிரக்கணக்கானோர், எல்லார் மீதும் வந்து நேரடி தண்ணீர் பீச்சப்பட்டது. எப்பேற்பட்ட தண்ணீர் பீச்சப்பட்டதுன்னு பார்க்கிறோம். டியர் கேஸ் இருந்ததுன்றதை பார்க்கிறோம். அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் என்ன, இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு? ஒயிட் துணியை போத்திட்டு, அதாவது இவர் தூக்கும் போது இவர் எடுத்துட்டு போகும்போது எதுவும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் பத்திரமா போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பெண் போலீசார் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே CCTVல கிளீனா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். இதை விட ஸ்மூத்தா பண்ண முடியாது. அண்ட் இதை பண்றதுக்கு 2 நாள் முன்னாடி IB ஆபீசரை கொண்டு வந்து டெல்லி கமிஷனரா போட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு முக்கியமான அப்டேட்டும் இதுல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எஸ் சார்.